சொல்லுங்க சிஸ்டர். என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா இருந்தது. அன்டில் அன்லெஸ் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வர மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரதர் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் தான் சரியாகணும், ஹஸ்பண்ட் தான் சரியாகணும், நான் கரெக்டா இருக்கேன், பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு தான் இருந்தது. இந்த ப்ரேயர் இதுல வந்த பிறகுதான் எல்லாம் யாரு எப்படி இருக்கணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் திருந்திக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்ததுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணாலும் நான் கண்டு கொள்றது இல்ல. பட் இறைவார்த்தை சொல்லி சொல்லி இப்போ வீட்டுல ரொம்ப சமாதானமா லிவிங்லி பீஸ்ஃபுல்லி இருக்கோம். ஃபேமிலி ஒரு குறைவு இல்லாத மாதிரி இருக்கும். காட் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் பிரதர் ஜோசப் கூட லாஸ்ட் டைம் பிரதர் ஜோசப் கிட்ட பிரதர் கிட்ட கூட கொஞ்சம் ரேஷா பேசிட்ட கோவத்துல. இட் மீன்ஸ் ஹஸ்பண்டோட இதுல அவங்க மன்னிக்கணும், மன்னிப்புக்கு சமாதானம் அதெல்லாம் சொன்னப்போ என்னால அக்செப்ட் பண்ண முடியாம இருந்தது. So now really I'm feeling very happy and peaceful life also. Thanks to be God. கடவுள் கோடி நன்றி. Thank you brother Joseph. நாம முதலில் கடவுளுக்கு நன்றி. அதான் ஒரு அருமையான பாடல் உண்டு. மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிட என் நேசரே, என் சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், மூச்சு மாறணும். நல்ல பாடல் அது. முதல்ல நமக்குள்ள அந்த மாற்றம் வரும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களும் மாறி விடுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சியம்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க. போன வாரம் பிரதர் தாழ்ச்சியை பற்றி செய்தி கொடுத்தாங்க. அப்போ நம்ம லாஸ்ட்ல சொன்னாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது ஒரு ஆள் தாழ்ச்சியோட விட்டு கொடுத்து வாழும்போது சமாதானம் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு எனக்கு மனசு உடனே இந்த ஒரு தூண்டுதல் மாதிரி இருந்துச்சு. உடனே சாட்சி சொல்லணும் பண்ணி இதை ஒரு சாட்சியா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆயாச்சு. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் எப்பவுமே நல்ல ஒற்றுமையா இருக்கும். 1 மணிக்கூர் வரை இது வரைக்கும் சண்டை போட்டு ஏதோ மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 1 மணிக்கூர் உள்ள இல்லைன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா அவங்க 2 பேர் விட்டு கொடுத்து அப்படி பேசுவோம். அந்த ஒரு தாழ்ச்சி, ஒரு சின்ன தாழ்ச்சி, அந்த மற்ற இடம் எல்லாம் இல்லை, இந்த இடத்துல எனக்கு சின்ன தாழ்ச்சி இருந்ததுனால அதுல ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை அனுபவிச்சு இதுவரை முடிஞ்சது. என்ன குடும்பத்துல பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் மத்தியில நாங்க குடும்ப சமாதானம், சந்தோஷம், அமைதியாட்டு இருக்கோம் 2 பிள்ளைங்களும் நாங்களும். அப்ப எல்லாத்துலயும் தாழ்ச்சியா இருக்கும்போது எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை சிந்திச்ச அளவுல எனக்கு அன்னைக்குள்ள செய்தி தூண்டுதலா இருந்துச்சு. அந்த செய்தியை கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அடுத்து 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு கையில அந்த மிளகு, பச்சை மிளகு இல்லாட்டா நம்ம மிளகு இப்படி எல்லாம் அதிகமா நான் யூஸ் பண்ணும்போது கை நல்லா காந்தல் வரும். காந்தல் வந்தோன்னா என்னால ஃபுல்லா சமாளிச்ச முடியாது. அப்படி அது எனக்கு 24 வருஷம் ஆச்சு. இந்த மேரேஜ் ஆன அந்த டைம்ல தான் எனக்கு இது தொடங்குச்சு. அப்போ என்ன இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் சரியாகாம நல்லா கஷ்டப்பட்டேன். ஆனா அன்னைக்கு அதிகமா மிளகு யூஸ் பண்ணும்போது என்ன எப்படி வரும் அப்படின்னா, மிளகு மீன் எல்லாம் மசாலா தடவிட்டேன்னா அந்த பாத்திரம் எல்லாம் வீட்டுல இருந்தா நான் கழுவ மாட்டேன். கழுவிட்டேன்னா எனக்கு உடனே அந்த கையெல்லாம் நல்லா காந்தலா இருக்கும். அப்ப சொன்னாங்க இதுல ஒரு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்னைக்கு ஒரு 4 நாளுக்கு முன்ன யதார்த்தமா அப்படியே இது பண்ணும்போது எனக்கு கை அந்த மாதிரி இருந்துச்சு, நல்ல ஒரு காந்தல். நான் சின்ன ஃபுல்லா எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இயேசுவின் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதப்பா, இப்ப இயேசு நாமத்தினால இந்த காந்தலை பார்த்து சொல்லுதே என்னை விட்டு வெளியேறு, இயேசுவின் காயங்களால் நான் குணமடைஞ்சிட்டேன்னு சொன்னேன். ஆனா ஒரு 2 வாட்டி தான் சொன்னேன். எனக்கு எப்படி அந்த காந்தல் போனானே தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு சாட்சி பிரதர். ஏசப்பா அப்படி ஒரு காந்தல உடனே கொடாம கொடு நன்றி. 2 சாட்சிகள் கடவுளுடைய நாமம் மகிமைப்படுத்த முடியாத நல்ல சாட்சி சொல்லியிருக்கீங்க. தாழ்ச்சிங்கிறது புண்ணியங்களின் அரசுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாழ்ச்சியோட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் கணவன் முனைவில் எந்த விரிசல் வந்தாலும் அது உடனடியாக சரி செய்யப்படுகிறது. ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை கிடைக்கிறது. அடுத்து உங்க கை எரிச்சலுக்கு 1/2/24 நீங்க 2 முறை அறிக்கையிட்ட மாத்திரத்திலேயே உடனடியாக சுகம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது.
அதை எப்ப நீங்க மனதார அறிக்கையிடுறீங்களோ அந்த நொடி பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால கடவுளுக்கு கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். Praise the வேற Lord, brother. சாட்சிகள்? சொல்லுங்க. Praise the Lord, brother. எங்க சொல்லுங்க அப்பாவுக்கு சிஸ்டர். எங்க அப்பாவுக்கு ஒரு வயிற்று வலியும் வாந்தியுமா 3 நாளா இருந்து. அப்போ நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த கில்பர்ட் பிரதருக்கு நோய்கள் குணமாக்க அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே கவிதா சிஸ்டர் சொன்னாங்க ஒரு மெசேஜ், அவங்க மெசேஜ் அதுக்கு முன்ன பார்க்கும்போது ஞாபகம் வந்து அதை எழுதும் போது எனக்கு உடம்புல உள்ள இதெல்லாம் தீர்ந்துட்டு ஆசீர்வாதமா இருந்துன்னு சொல்லிட்டு நான் அந்த கில்பர்ட் பிரதருக்கு அந்த மெசேஜ் நோய்களை குணமாக்காத மெசேஜ டைரியில எழுதிட்டு தியானிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஸ்கேன் எடுத்துட்டு திரும்ப ட்ரிப்பு போட்டு நைட்டு ஒரு 8:30 ஆயிட்டு ட்ரிப்பு போட்டிருக்கும் போது அங்க இருந்து ரிப்போர்ட் வருது, உடனே ஆபரேஷன் பண்ணணும். மணி அதுக்கு பிறகு உடனே ஆபரேஷன் பண்ணணும், நீங்க வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அப்ப அங்க ஒரு 1.5 லட்சம் ரூபா ஆகுன்னு சொன்னாங்க. எனக்கு நைட்டு 9:30 மணி ஆயிட்டு. அப்ப எனக்கு அது எடுக்க முடியாது 1.5 லட்சம் ரூபா. உடனே நாங்க சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜிஹெச் கொண்டு போயிட்டு இருந்தோம். எனக்கு வலுவிட்டு துணை கொண்டு எதை செய்ய ஆற்றல் உண்டு. அப்ப எங்க வீட்டுக்காரங்க திட்டிட்டே வண்டி ஓட்டும் போதே சொல்லாங்க, அங்க ஒரு வாரம் வச்சிருப்பாங்க, உடனே பண்ண மாட்டாங்க, நான் சொன்ன இருக்கட்டும் அது கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கேஷுவலிட்டு பக்கத்துல நிப்பாட்டிட்டு அவங்க வண்டியை விட போனாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் வரமாட்டேன் என்னவும் பண்ணுங்க, அங்க உடனே பண்ண மாட்டாங்க ட்ரீட்மெண்ட். நான் உள்ள அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு ஏசப்பா தான் இருக்கும். எனக்கு ஒரு காதுல பக்கத்துல ஒரு ஆளு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்கும்போது என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வேற டிஸ்ட்ரிக்ட் மாறி போயினாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அவங்க ஏதோ ஒரு விஷயமா அங்க வந்திருக்காங்க. அது ஒண்ணு என்னன்னு அந்த ஒண்ணு திரும்பி எனக்கு ஏதோ ஒரு கடவுள் ஏதோ சொல்ல மாதிரிதான் இருந்து திரும்பி பாருன்னு. நான் அந்த திரும்பி பார்க்கும்போது அவர் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் திரும்பி பார்த்துட்டு அண்ணா எனக்கு என்னன்னு கேட்டாங்க. நான் தான் போய் கூப்பிட்டேன், என்னன்னு என்னை இப்படி அப்பாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ண எனக்கு கட்டி பழுத்துட்டு அது இது ஆகும்போது வெடிச்சிட்டுன்னா ஹீமோகுளோபின் தான் ஆயிரும், உயிருக்கு ஆபத்து, உடனே பண்ண சொல்லாங்க. என்ன செய்ய உடனே அவங்க பெரிய டாக்டரை பார்த்து உடனே 12.15 ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு போய் 3.15 அனுப்புனாங்க. இது நான் ஒரு பெரிய சாட்சியா கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்கள நினைக்கவும் இல்லை. இப்ப அப்பா நம்பிக்கை வைக்கும் போது யோபுக்கு சொன்ன வார்த்தை, நீயும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் தான் இறைவன் சொல்லுது. எப்ப இயேசுவின் மேல நம்பிக்கை வச்சு உங்க கணவரை நீங்க அங்க அழைச்சிட்டு போனீங்களோ அவர் தூதர்களை அனுப்பி உங்களுக்கு அங்க இந்த மருத்துவ சிகிச்சை ஏற்பாடு செய்து உடனடியாக ஒரு தெய்வீக சுகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எத்தனை இனியவர் பாருங்க. கோடி கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தமா. ஆண்டவரை தேடுவோர் அனைவரும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடி யாவருக்கும் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ரோமர் 10:12 அதான் சொல்லுது. யார் கேட்டாலும் அவரை நாடி தேடி அவருடைய பாதப்படி பிடிச்சு போகும் பொழுது உங்களுக்கு எந்த வழி சரி எது தவறு அப்படின்னு சொல்லி அந்த வழியில கூட்டிட்டு போவாரு. அவர் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் மறைந்து போகும். அதனால உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் இமிடியேட்டா தேவைப்பட்ட நிலையிலும் ஒரு செலவின்றி அரசு மருத்துவமனையிலே அற்புதமாக சிகிச்சை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Amen. Yes, sir. Thank you, sister. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சார் க்ரௌலி. எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பயங்கர வயிற்று வலிங்க பிரதர். அது காலையே ஊனவே முடியல. மிட் நைட்ல இருந்து பயங்கர பெயின் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது லெஃப்ட் சைடு பெயினுங்கிறதுனால கல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 நாள் ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அடுத்த நாள் ஸ்கேன் பண்ணி அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பெயின் குறைஞ்சிச்சு. நான் எப்பவுமே எதுக்குமே இந்த பிரேயர்ல இருந்ததுல இருந்து கடவுளுக்கு நன்றி, ஏசன் தலைமை ஏதாச்சும் உடம்பு சுகம் இல்லை ஏசன் தலைமைகளால் சுகம் பெற்றேன்னு சொல்றேன். நான் எல்லா காரியத்துக்குமே நன்றி தான் கடவுளுக்கு வந்து நன்றி, என்ன நடந்து நன்றி சொல்லுங்கன்னு சொன்னனால எதுனாலும் வந்து நன்றி சொல்றேன். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்புறம் இன்னும் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப உங்களுக்கு இருந்த கல்லு வந்துடுச்சு. அது வந்ததும் எனக்கு தெரியாது, எனக்கு போனதும் தெரியாது. வந்துட்டு எல்லாம் கடவுளோட அருளால ஆனா பெயின் இருந்து அந்த கல்லு உங்களுக்கு வெளியே வந்து இப்பதான் வந்து இருக்கு, அதுதான் உங்களுக்கு இவ்வளவு பெயின் கிடைச்சு, வரும்போதும் பெயினா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லும் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டு எல்லாம் கடவுள் அதுதானே அருள் தாங்க. தேங்க்ஸ் டு காட். பிரைஸ் தி லார்ட் சார்.
அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியா விச்சாய கடவுளின் வார்த்தையில் ஆண்டவர் உங்களுக்கு புதுப்பிறப்படுத்திருக்கு. எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அதை உடைச்சு வெளியில நீங்க வார்த்தை அறிக்கைத்த வேலையிலே கல்லெல்லாம் உடைச்சு அது காணாமல் போக பண்ணி விட்டார். மழையை பார்த்து பேச சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்க கல்லை பார்த்து பேசி வார்த்தை அறிக்கைத்த வேலையில அவரது தள்ளும்புகளால் குணமடைந்து விட்டு இந்த அறிக்கைத்த வேலையிலே கல்லெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு. அமாவாசை ஆமாங்க அது அதாவது ஹாஸ்பிட்டல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு காலை கூட ஊன முடியாதுன்னா வந்து கல்லோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் இருக்கு, அதான் இவ்வளவு பெயினா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கவே இல்லை, எதை பத்தியும் நினைக்க கூடாது வந்து அப்படி சொல்லிருக்கிறாங்க. அதனால மைண்டுக்குள்ள எதையுமே நினைச்சுக்கவே இல்லை. நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அங்க வந்து உங்களுக்கு கல்லு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு. ஆமா சார், சீடர்கள் கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்துதான் பயந்தாங்க. ஜீசஸ் வந்தாரு, இறையாடி அமைதியாக ஒற்றை வார்த்தையினால கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அடைக்கிறார்ல. அப்ப நீங்க சூழ்நிலையை பார்க்காம நீங்க இயேசுதான் ஆண்டவரை சிக்கனை பிடிச்சுக்கொண்டு சொல்லி நீங்க ஆண்டவருடைய பாதப்படி சிக்கனை பிடிச்சு இறைவார்த்தை அறிக்கிட்ட வேலையில அந்த கல்லை உடைச்சு உங்களை காணாமாக்கிட்டாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் புது பிறப்பை கொடுத்து விட்டார். தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி சார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் சாட்சியம்? சொல்லுங்க சார். இந்த 2 நாள் முன்னாடி பையன் கால் பண்ணி இங்க துபாயில நிக்கான், வேலை விஷயமா ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி இருந்தான். அது எல்லாம் அங்க போகல, அங்க போர் பிரச்சனை இருக்கனால எல்லாரும் 1500 சில்லற ஆட்களை அந்த ஹோட்டல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. இவங்க கொஞ்சம் பேர் 24 பேரை சொல்லியிருக்காங்க, நீங்களும் இந்த மீட்டிங் போட்டு இவங்களை ஊருக்கு அனுப்புவ மாதிரி ரிட்டர்ன் வாரத மாதிரி எதுவும் பையன் என்கிட்ட கால் பண்ணி சொன்னா, அது அம்மா இப்படி எல்லாரையும் அனுப்புதாங்க, எங்களையும் அனுப்ப சொல்லுதாங்க, நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு அவன் போன வச்சுட்டான். எனக்கு அந்த ஒண்ணுமே புரியல. இந்த நான் உடனே ஸ்டெல்லா சிஸ்டர் கால் பண்ணி, அவங்க நம்பர் தான் இருந்துச்சு என்கிட்ட, அவங்களுக்கு கால் பண்ணி பையனுக்காக இப்படி ப்ரேயர் பண்ணுங்க, பையனுக்கு லைஃப் இந்த வேலை போனான்னு சொன்னா அது எடுக்க ரொம்ப கஷ்டம், அது நல்ல ஒரு வேலை சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க இந்த குரூப் மீட்டிங்ல இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ப்ரேயர் பண்ணுவோம் பையனுக்காக. அவங்க ஜோசப் பிரதரும் அவங்க ஸ்டெல்லா சிஸ்டரும் அவங்க ப்ரேயர் பண்ணுவான்னு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணுனான்னு சொன்னாங்க. மறுநாள் மீட்டிங் நடந்து முடிஞ்சு அவங்க கால் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. நானும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தேன், நம்பிக்கையோட கடவுளுக்கு சொல்லிட்டே இருந்தேன். இந்த யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாமை விண்ணக பந்தியில் அமர்த்தியது போல என்னுடைய மகனை இந்த வேலையை நிரந்தரமா மாற்றியதற்கு நன்றி சொல்லிட்டே இருந்தேன். அது பிறகு மறுநாள் நேற்றை கால் பண்ணி பையன் சொல்லுதான், அம்மா எங்களை ஊருக்கு அனுப்பல, நாங்க நடந்தது ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க ஊருக்கு வரல, போட்ட டிக்கெட் ரிட்டர்ன் மாத்தி போட சொல்லியிருக்காங்க, நான் வரல ஊருக்கு வரல அப்படின்னு சொல்லி பையன் சொல்லி. கடவுளுக்கு கோடி 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 நன்றி. கூடாத காரியம் ஏதாவது இருக்கா சிஸ்டர்? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கூடும். அவர் ஒரு வாட்டி அவர் நினைச்சுட்டு எப்ப நீங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூட என் பையன் பந்தியில் அமர்வார் அறிக்கைட்டீங்களோ அந்த நொடி பொழுது தெய்வீக வல்லமை இறங்கி அந்த மூன்று சட்டைகள் நீங்க மீண்டும் இந்த வேலையை பார்த்திருக்கிறார். கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். திங்கள் வந்து நான் பையன்கிட்ட சொன்னேன், இந்த மண்டை சனிக்கிழமை வந்து நான் சாட்சியா நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி இந்த சாட்சியா இங்க வந்து கடவுளுடைய நாம மகிமை முடியா உங்க சாட்சி மிகப்பெரிய சாட்சியா அமைந்தது. தொடர்ந்து நன்றியுள்ள பிள்ளைகளாக உங்க பையனையும் நல்ல இந்த பிரேயர் மீட்டிங்ஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. அடிக்கடி நம்ம இறை வார்த்தையில கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை ஆண்டவர் அவருக்கு கொடுப்பார். சரிங்களா சார்? வேற சாட்சிகள் இருக்கா?
வேற சாட்சிகள் இருந்தா சொல்லலாம். கடவுளை நாம மகிமைப்படுத்த கூடாதற்காக